மறுரூபமாக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அல்லது பலன், இதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல என்னிடத்துல வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது, நான் போறேன், யார் அனுப்பி வைக்கிறேன்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களிடத்துல அனுப்புகிறேன் என்றார். இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பும் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே அருளப்பட்டிருக்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வரும் பொழுது, நம்பர் 1, நாம் பலன் அடைவோம். சொல்லுங்க, நான் பலன் அடைவேன், நான் பலன் அடைவேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வரும் பொழுது முதலாவது காரியம், நீங்களும் நானும் பலன் அடைவோம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள். சொல்லுங்க, என் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் பலன் அடைவேன், நான் சாட்சியாக இருப்பேன். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் பலன் அடைய வேண்டும், சாட்சிகளாய் மாற வேண்டும். ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வல்லமையும் அதன் மகத்துவத்தையும் அதன் பண்பு கூறுகளையும் ஆட்ரிபியூட்ஸையும் நாம் அறியாமல் இருந்தோம் என்றால், இந்த வசனத்தின் சாராம்சத்தையும் அதை குறித்த தெளிவையும் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பலனடைவும் சாட்சிகளாக இருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, அடிப்படையான கிறிஸ்துவை அறிந்து கொண்ட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சுயபலம் பார்ப்பது அல்ல, நம்முடைய படம் அல்ல, நமது பதவி அல்ல, நம்முடைய அந்தஸ்து அல்ல, அல்ல ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி 6 போட்டு பயங்கரமான கட்ஸ் வச்சுக்கிட்டு அது அல்ல நம்மளுடைய பலம். பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் தான் நம்முடைய பலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. செல்வாக்கு இல்ல, அந்தஸ்து இல்ல, பதவி அல்ல, அல்லது நம்முடைய குடும்பம் அல்ல, பாரம்பரியம் அல்ல, அல்லது நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் அல்ல. நம்முடைய பலம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ 1, பலன் அடைந்து அப்படின்னு சொல்லும் பொழுது, இதனுடைய கிரேக்க பதம் பலம் அடைந்து அப்படிங்கிறதுடைய கிரேக்க வார்த்தை தெரியுமா? இருக்கிறது தெரியுமா? சொல்லுங்க. ஐயோ, இந்த வார்த்தையா? ஐயா, டுனாமிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தை எப்படி ஐயா கேள்விப்படாம இருக்கு? டுனாமிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதனுடைய கிரேக்க பதம் வந்து டுனாமிஸ். டுனாமிஸ் என்கிற வார்த்தை தான் அது பலன் அல்லது வல்லமை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு தருகிற பலன் அல்லது வல்லமை குறிக்கிறதாக இருக்கிறது. அது அற்புதமான வல்லமையாக இருக்கிறது, அல்லது செயல் ஆற்றல் மிக்க வல்லமையாக இருக்கிறது. எப்படி வல்லமையா இருக்கிறது? அற்புதமான வல்லமையாக இருக்கிறது, அல்லது செயல் ஆற்றல் மிக்க வல்லமையாக இருக்கிறது. நம்ம சொந்த திறமையால வருவது அல்ல அந்த பலம். உங்களுடைய என்னுடைய திறமையால வருவது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீதும் என் மீதும் இருக்கும் போது தேவனுடைய நேரடி ஆற்றலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை யாருடைய ஆற்றலாக இருக்கிறது? கர்த்தருடைய நேரடி ஆற்றலாக அது இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில தான், இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தையில் இருந்துதான் டைனமைட் என்கிற வார்த்தை டிரைவ் பண்ணப்பட்டிருக்கிறது. டைனமைட் என்கிற வார்த்தையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைனமைட் எதுக்கு பயன்படும்? சொல்லுங்க. வெடி மருந்து இருக்குல்ல, வெடி மருந்து தான் டைனமைட் என்று சொல்லப்படுகிறது. அதன் அர்த்தம் வந்து அதிக வெடிப்பு திறன் கொண்டது அல்லது அதிக ஆற்றல் மிக்கது. சுரங்கம் தோண்ட பயன்படுத்துவாங்க. எதுக்கு? சுரங்கம் தோண்ட, பெரிய பெரிய பாறைகளை வெடிக்க வைக்க, பாறைகளை உடைத்து இந்த ரயில்வே டிராக்கு இல்லாட்டி பஸ் ட்ராக்கு இந்த மாதிரி பாதைகளை உருவாக்குவது, டனல் ஏற்படுத்தி அந்த தண்ணீரை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு வருவது, வெள்ளத்தை, இதற்கெல்லாம் அந்த டைனமைட் என்கிற வெடிமருந்தை தான் பயன்படுத்தி என்ன செய்வாங்க? வெடிக்க செய்வார்கள். உங்களுக்கும் எனக்கும் எதிராக இருக்கிற
கடினமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது போராட்டங்கள் இருக்கலாம், பாதை தெரியாமல் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் எதிராக இருக்கிற கடினமான சூழ்நிலைகளை தகர்த்து எறிந்து உரு தெரியாமல் சிதறடிக்க, தடைகளை தகர்த்து பாதைகளை உண்டாக்க இந்த டுனாமிஸ் அல்லது டைனமைட் என்கிற வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இந்த டுனாமிஸ் என்கிற பரிசுத்த ஆவியானவரின் பலன் இருக்குமானால் நீங்களும் நானும் கவலைப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. எதிர பாறையா, கடினமான பாறைகளா, என்னுடைய ஆவியானவரின் வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது. இதை கொண்டு கடினமான சூழ்நிலைகளை நான் தகர்த்தெறிந்து செல்லுவேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இல்லாம இருந்தீங்கன்னா இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நமக்குள்ளாக வரும் பொழுது அவர் தகர்த்தெறியக்கூடிய டுனாமிஸ் போன்ற வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதனை அசாதாரணமாக மனிதனாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம். அநேக சாதாரண ஊழியர்களை தான் ஆண்டவர் அசாதாரண ஊழியர்களாக மாற்றி இருக்கிறார். அவர்களை கொண்டு தேசங்களை கலக்கி இருக்கிறார். சுவிசேஷம் செல்ல முடியாத இடத்திற்கு அந்த சாதாரண மனிதர்கள் வல்லமை தரித்துக் கொண்டு சென்று சுவிசேஷங்களை பிரசித்த அநேகர்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சுய பலத்தால செய்ய முடியாத காரியங்களை ஒரு தெய்வீக சக்தி பயத்தை நீக்கி பலவீனங்களை மேற்கொண்டு நம்மை வல்லமை அடைய செய்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த டுனாமிஸ் என்கிற அந்த வல்லமை தேவையாக இருக்கிறது. இதுதான் சாம்சனுக்குள்ளாகவும் இருந்தது. யாருக்குள்ளாக? சிம்சோனுக்குள்ளாகவும் இது போன்ற டுனாமிஸ் என்கிற வல்லமை இருக்க போய்தான் அவன் சாதாரண மனிதனாகவும் இருந்தாலும் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவருடைய ஆவியானவரின் வல்லமை அவனை நிரப்பியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உங்களுக்குள்ள டுனாமிஸ் ஆவியானவர் வல்லமை இருக்குது. டுனாமிஸ் பயப்படாதீங்க, பலனாக இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பலனை தருவாரு, உன்னத பலனை தருவாரு. எல்லாத்தையும் தகர்த்து எறிவீங்க, நொறுக்கி தள்ளுவீங்க. கடைகளை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சோ இந்த டுனாமிஸ் வல்லமை அல்லது இந்த வல்லமை எதை குறிக்கிறது அல்லது எந்தெந்த காரியங்களில் அவைகள் செயல்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, நம்பர் 1, அது அற்புதங்களை செய்யும் சக்தியாக இருக்கிறது. எப்படி இருக்குது? அற்புதங்களை செய்யும் மிராக்குலஸ் பவர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். எப்படி? மிராக்குலஸ் பவர். இந்த வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், நீங்க ஜெபிக்கும் பொழுது நடக்கணும்னா டுனாமிஸ் இல்லாம என்ன பண்ண முடியாது. அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகம் இல்லாமல் அற்புதங்கள் இல்லை, அதிசயம் இல்லை, ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். அதற்கப்புறம் ஊழியம் பயங்கரமாக 3.5 ஆண்டுகள் அற்புதங்கள், அடையாளங்கள், அநேக சப்பானிகள், குருடர்கள், கண் பார்வை தெரியாதவர்கள், பிறவியிலிருந்து காது கேட்க முடியாதவர்கள் குணமானாக, மரித்தவர்களை உயிர்த்தெழச் செய்யக்கூடிய வல்லமை எதுக்குதான் இருக்கிறது? இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்கு இது அற்புதங்களை செய்யும் சக்தியாக இருக்கிறது. மார்க்கு புஸ்தகம் 5:30, 5வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இயேசு தமிழிலிருந்து வல்லமை என்ன புறப்பட்டதை? வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்திற்குள்ளே திரும்பி வஸ்திரங்களை தொட்டது யார் என்று எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒரு கதைதான். 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ எப்படியாவது ஆண்டவர் தனக்கு சுகம் தருவார், இயேசு தனக்கு சுகம் தருவார் என்று அந்த கூட்டத்தில் போய் நேரில் போக முடியாம படுத்து கிடந்து அந்த வீடியோலாம் பார்க்கும்போது வஸ்திரத்தை தொட்டவுடன் அவருக்குள்ளாக இருந்த என்ன புறப்பட்டது? வல்லமை புறப்பட்டது. அந்த பெண்மணியின் மீது, அந்த பெண்மணிக்கு இருந்த விசுவாசம் கர்த்தரிடத்தில் இருந்த வல்லமையை அது ரிலீஸ் பண்ணது. ஹல்லேலூயா.
அந்த வல்லமை ஆட்டோமேட்டிக்கா புறப்பட்டு சென்றது. அந்த வல்லமைக்கு அந்த கிரேக்க பதம் டுனாமிஸ் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நான் இந்த வல்லமை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது, நமக்குள்ளாக இந்த வல்லமை இருக்கும் பொழுது, அது ஆட்டோமேட்டிக்கா நாம் ஜெபிக்கும் பொழுது, இல்ல நல்ல ஒரு ஜெபத்திற்காக வரும் பொழுது, அது வல்லமை வெளிப்படும் விடுதலை உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இந்த அற்புதங்களை செய்யும் வல்லமை. இரண்டாவது, கண்ணி திறப்பின் வல்லமையாக இருக்கிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த டுனாமிஸ் பவர் கண்ணி திறப்பின் வல்லமையிலும் இதே வல்லமை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக என்ன வரும்? உண்மையில பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் அல்லது பலன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும், வருவதோடு உனக்கு என்ன கிடைக்கும்? உன்னதமானவருடைய பலன். அந்த உன்னதமானவருடைய பலன் தான் டுனாமிஸ். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உண்மையில் நிழலிடும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு கடினமான சூழ்நிலை அங்கே மரியாளுக்கு உண்டாகிறது. சோசன் வெசல். ஆனா ஆவியானவர் அல்லது தேவ தூதன் வந்து சொல்லும் பொழுது, நீ கண்ணி கர்ப்பவதியாகி குழந்தை பெறுவா, உன்னிடமிருந்து தான் இயேசு வருவார் என்று சொல்லும் பொழுது, அவளால் எப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியும்? அல்லது அந்த கடினமான சூழ்நிலைகள் எப்படி கடந்து செல்ல முடியும்? ரொம்ப கடினமான சூழ்நிலை தான். ஆனா ஒரு கண்ணி புருஷனை அறியாதவள் கர்ப்பமாகிறதும் அசாத்தியமான செயல், நடக்கவே நடக்காது. ஆனால் உன்னதமானவருடைய பலன் வரும் பொழுது அது அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கடந்து கொள்ளக்கூடிய அந்த பலனையும் சத்துவத்தின் கிருபையும் அந்த மரியாளுக்குள்ளாக அந்த பலன் தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் a creative power என்று சொல்வார்கள். இது உருவாக்குகிற சக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அல்லது டுனாமிஸ் என்பது உருவாக்குகிற சக்தியாக இருக்கிறது. நம்ம அறிவுக்கு எட்டனதை வச்சுட்டு, இல்ல நம்மளுடைய நாலேஜுக்கு எட்டனதை வச்சுட்டு, இதுதான் என் வாழ்க்கையில நடக்குது, இதுதான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்குது, இதுதான் என் பிசினஸ்ல நடக்குது, இதுதான் என் தொழில நடக்குது, இதுதான் என் குடும்பத்துல நடக்குது, இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடக்குது என்று நாம் ஒரு கால்குலேஷன் வச்சிருந்தோம்னா, it is wrong, my dear sisters and brothers. கர்த்தருடைய டுனாமிஸ் வல்லமை அது உருவாக்குகிற வல்லமையாக இருக்கிறது. பாதை இல்லாத இடத்தில் பாதையை உருவாக்குகிறதா இருக்கிறது. வழி இல்லாத இடத்துல வழியை உருவாக்குகிறதா இருக்கிறது. உடைய எதிர்கால கேள்விகள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பதிலாய் அது அமைகிறது. அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அல்லது அந்த டுனாமிஸ் என்கிற பவர். ஊழியத்தின் துவக்கத்திலும் இந்த இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனம் பார்க்கும் பொழுது, 40 நாட்கள் அவர் வனாந்திரத்துல பயங்கரமான பாஸ்டிங்ல இருந்து சோதனைகளை சகித்து வரும் பொழுது, பிசாசானவர் அவரை வந்து டெஸ்ட் பண்ணும் பொழுது, அவைகள் எல்லாம் தாண்டி வரும் பொழுது இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அந்த பிசாசை மேற்கொள்வதற்கு, அவருடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு, அவருடைய கேள்வி கணைகளை தகர்த்தெறிவதற்கு கர்த்தர் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கொடுத்திருந்தார். அதோடு அவர் கலிலேயாவுக்கு கடந்து செல்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு ஊழியத்தை தொடர்ந்தனாலும் அல்லது புதுசா நீங்க ஒரு ஊழியத்தை நாம தொடர்ந்தனாலும், ஒரு பிரேயர் செல்ல தொடர்ந்தனாலும், ஒரு எந்த ஒரு ஹவுஸ் பிரேயரை தொடர்ந்தனாலும் அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அல்லது பலன் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பலன் இல்லாம அல்லது அந்த வல்லமை இல்லாம நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை யோசிச்சு பார்க்கும்போதுதான் ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. ராணிகிட்ட கூட அன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தேன். எங்க எஸ்டேட்ல இருக்கும் பொழுது பள்ளிக்குடியார்ல புதுசா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். எட்வர்டுன்னு நினைக்கிறேன் அவர் பேர், சரியா தெரியல, பேர் மறந்தேன். யாருக்கோ வந்து பேயை ஓட்ட போயிருக்கிறார். இவருக்கு பேய் வந்து பிடிச்சிருக்குங்க. அவர் பாஸ்டர் வந்து ஒரு ஜெபம் பண்ணி ஓட்டுறதை பார்த்துட்டு இவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள செஞ்சிருக்காரு. ஆனால் பேய் ஓட்ட போயிருக்கிறாரு. போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த பிசாசு போகல, இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் அலற ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆரம்பிச்சிட்டாரு? இவர் அலற ஆரம்பிச்சிட்டாரு. அவரை போய் ஜெபம் பண்ணி பாஸ்டர் பார்த்தா இவருக்குள்ள எத்தனை பேய் நல்லா இருந்தவருக்குள்ள
7 பேய் இருக்குது, அதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணி விரட்ட வேண்டிய சூழ்நிலை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் துணையும் இல்லாமல் நம்மளால் பிசாசுகளை துரத்த முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இந்த டுனாமிஸ் வல்லமை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறிந்து கொள்ளவர்களாக இருக்கலாம். அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம் என்றாலே நம்ம சுயபலத்தால் நிற்க முடியாது, நம்ம பரபலத்தால் நிற்க முடியாது, நம்ம அறிவால் நிற்க முடியாது, அல்லது நம்மளுடைய எதையாவது சாதித்து விடலாம் என்கிற எண்ணத்தினால் நிற்க முடியாது. யூ அண்ட் மீ, நாம 2 பேரும் அல்லது நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரின் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை, அந்த டுனாமிஸ் வல்லமை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் அவனை விரட்டவும் முடியும். ஹல்லேலூயா. சோ நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒருவேளை பயமா இருக்குதா? பேய் பிடிச்சவங்களை கூட்டு வந்தா ஐயோ பயமா இருக்குது, நம்மளை பிடிச்சிருமோ அப்படின்னா நம்ம செக் பண்ணணும் நம்மளுடைய டுனாமிஸ் பவர் எப்படி இருக்குது. ஒருவேளை அவனை விட்டுட்டு நம்ம வந்து உட்காந்துருச்சுன்னா என்ன பண்றது இருக்கும். எல்லாருக்குள்ளதையும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கதான் செய்யும். நமக்குள்ள மூத்த தாயார் பாக்கியமாச்சு உட்கார்ந்துருக்காங்க, மார்கரெட் அம்மா, பிஷப் அம்மா எல்லாம் நமக்கு வந்து முன்னோடிகளாக இருக்கிறார்கள். 100கணக்கான பேர் தொத்திருப்பாங்க பாக்கியாச்சு. ஹல்லேலூயா. போன் பண்ணி கூட கேட்பாங்க, இந்த வாரம் எதுவும் இல்லையா, அனுப்பி வைங்க, விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி. வேதாளம் கல்லூரிக்கு வெரைட்டியா தான் என்ன வரும், வருவார்கள், திடீர்னு டான்ஸ் ஆடும், திடீர்னு உருளும் பெறலும். ஆனால் அவர்களை மேற்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் அந்த டுனாமிஸ் என்கிற வல்லமை இருந்துச்சுன்னா ஒரு ஊழியத்தை செய்வதற்கும் அதை திறம்பட எடுத்து செல்வதற்கும் கர்த்தர் அந்த வல்லமையை நமக்கு தருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண் பெண்களுக்கு மட்டும்தான், ஜெபிக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் டுனாமிஸ் வல்லமை கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் சகோதரர்களே, அன்பு புருஷர்களே, எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று பெண்கள் தான் ஜோமணி என்றல்ல, ஆண்கள் சங்கத்திலேயும் நாமளும் அந்த டுனாமிஸ் வல்லமை பெற்றுக் கொள்ளும் பொழுது, நாம் அது ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை தர வல்லமையுடைய ஆண்டவராக இருக்கிறார். காரணம் அது ஆவியானவரின் வல்லமையாக பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தடைகளை தகர்த்து பிசாசை மேற்கொள்ள இந்த பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. ரட்சிப்பின் வல்லமை அல்லது டுனாமிஸ் வல்லமை என்பது ரட்சிப்பின் வல்லமை அல்லது சுவிசேஷத்தின் வல்லமையாக இருக்கிறது. என்ன வல்லமை? அடுத்த பாயிண்ட், ரட்சிப்பின் வல்லமை, சுவிசேஷம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1:16 எடுத்தவர்கள் வாசிங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசி முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஒரு சுவிசேஷத்தை செய்வதற்கும் ஒரு ரட்சிப்பை அடைவதற்கும் நமக்கு தேவ பலன் தேவையாக இருக்கிறது. அந்த தேவ பலனை தருகிறது பரிசுத்த ஆவியானவரின் டுனாமிஸ் என்கிற வல்லமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம வெட்கப்பட மாட்டோம். விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக அது தேவ பலனாய் இருக்கிறது. சுவிசேஷம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு மனுஷனுடைய பாவமான வாழ்க்கையை மாற்றி அவனுக்கு மறுபிறப்பு அளிக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி. ஹல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷம் அப்படிங்கிறது the gospel of Jesus Christ அல்லது ஒரு நற்செய்தி என்பது சாதாரண வார்த்தை அல்ல. பாவத்திற்கும் மரணத்திற்கும் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கிற ஒரு மனிதனை அந்த பாவத்திலும் இருந்து, அவனுடைய சாபத்திலும் இருந்து, பரம்பரை பாவம், சாபம், கட்டுகள், வியாதி எல்லாவற்றிலும் இருந்து இலவசமாக அவனுக்கு மறுபிறப்பு அழைத்து மாற்றத்தை ஏற்படுத்துகிற சக்தி. இட் இஸ் a transforming power. என்ன பவர்? டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இந்த டுனாமிஸ் வல்லமை இருந்தால் அது மற்றவர்களுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்துகிற வல்லமையாக இருக்கும். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற, பயமா இருக்குதா சொல்றதுக்கு? நமக்கு சுவிசேஷத்தை சொல்ல டுனாமிஸை செக் பண்ணுங்க. நமக்குள்ளாக இருக்க ஆவியானவர் வல்லமை இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கணும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வல்லமை இருக்கிறது.
பாவிகள் ரட்சிக்கப்படும்படி, இயேசுவை அறியாதவர்கள் ரட்சிக்கப்படும்படி அந்த வல்லமை எனக்குள்ளாக இருந்து அதை கிரியை செய்வதாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்களாக என்று நாம் அந்த வல்லமை குறித்து நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பலவீனத்தில் வெளிப்படும் வல்லமையாக இருக்கிறது. என்ன வல்லமை? பலவீனத்தில் அநேக சூழ்நிலைகளை சோர்ந்து போயிடுறோம், பலவீனம் அடைந்து விடுகிறோம். அப்புறம் நமக்கு பலன் இல்லை, பலன் குட்டி விடுகிறது, சரீர பலன் வந்தோன்னு ஆவியம் அப்படியாமே அப்படி அல்ல. இது பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன். அந்த பலன் என்கிற வார்த்தை துனாமிஸ் என்கிற வார்த்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய பலவீனத்திலே, சொல்லுங்க, என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. பூரணமாய் விளங்கும் பொழுது நம் சொந்த பலம் முடியும் இடத்தில் தேவனுடைய துனாமிஸ் வேலை செய்ய தொடங்குகிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் முயற்சி பண்ணி எப்படியாவது முடிச்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை சாதிச்சிடலாம், அதை சாதிச்சிடலாம்னு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி ஓடுவோம். கடைசியில் ஒரு நேரத்தில் என்ன ஓடுவான்? ஒன்றும் இன்ச்சு கூட நகர்ந்திருக்காரு. என்ன, ஒரு இன்ச்சு கூட நகர்ந்திருக்காது, ஒரு முன்னேற்றம் வந்திருக்காது, முன்பை விட மோசமான நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. எனக்கு அந்த தகவல் தான் வரும். அப்போ போய் ஆண்டவர் சொல்லுங்க, அப்போ எனக்கு உதவி செய்யுங்க, வல்லமையை தாங்க அப்படின்னு. சுய பலம் அல்ல, சொந்த பலம் அல்ல, ஆள் பலம் அல்ல, பணபலம் அல்ல, படைபலம் அல்ல, படிப்பு அல்ல, செல்வாக்கு அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, கர்த்தருடைய பலன் தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பலவீனத்திலே என் பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். எப்படி சொல்ல முடிஞ்சதுங்க அவரால? பாம்பை பார்த்து, பூச்சியை பார்த்து, விஷப்பூச்சியை பார்த்து பயப்படுவதில்லை, பாய்சனை பார்த்து அவர் பயப்படுவது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிஷனரி பிரயாணங்கள் போகும் பொழுதும் சுவிசேஷத்தை ஜாதிகளுக்கு சொல்லும் பொழுதும் அவர் பயப்படல. காரணம் அவருக்குள்ளாக இருந்த வல்லமை, டுனாமிஸ் என்கிற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. அது அப்படி நடத்துகிறதா இருக்கிறது. சாட்சிகளாய் வாழும் வல்லமை. குணமோசனத்துக்கு வாங்க, சாட்சிகளாய். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சியா நீங்களும் நானும் வாழணும்னா ரட்சிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, அந்த டுனாமிஸ் என்கிற பரிசுத்த ஆவியானவரின் பலனையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள், பிசாசின் அஸ்திர ஆயுதங்கள், வல்லமைகளை மேற்கொள்வதற்கு, நம்முடைய சுயத்தை அடக்கி ஆழ்வதற்கு, பாவத்தை மேற்கொள்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிப்பதற்கு, சாட்சியாய் வாழணும்னா நமக்கு என்ன தேவை? டுனாமிஸ் என்கிற வல்லமை தேவை. அல்லது டுனாமிஸ் என்கிற வல்லமை நமக்குள்ள உண்மையாலுமே இருக்குதுன்னா, அது விசுவாசத்தினால் செயல்படுத்துறோம்னா, நீங்களும் நானும் சாட்சிகளாய் தான் வாழ்ந்து ஆக வேண்டும். புரியுதா நான் சொல்றது? புரியுற மாதிரி சொல்றேன்னா, டுனாமிஸ் வல்லமை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எப்படிதான் வாழுவோம்? சாட்சிகளாக தான் வாழுவோம். அல்லது சாட்சியா வாழணும் விரும்புறையான்னா டுனாமிஸ் தேவையாக அது இருக்கிறது. இது சீஷர்களுக்கு கிடைத்த ஒரு ஆபரேஷனல் பவர் அல்லது ஒரு செயல்பாட்டு சக்தியாக இருக்கிறது. எழுதிக்கோங்க, என்ன பவர்? ஒரு ஆபரேஷனல் பவர் அல்லது நாம் செயல்பட வைக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது. பயந்து உடைந்தவர்களை தைரியமாக உலகை தலைகீழாக மாற்ற உதவிய ஒரு வல்லமையாக இந்த டுனாமிஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறிப்பாக இயேசுவின் சீஷர் குறித்து குறிப்பாக நம்ம சொல்லணும்னா யாரும் சொல்லலாம்? பேதுரு. இயேசு கூடவே இருந்தார். எப்படி இருந்தாரு? கூடவே இருந்தாரு. அவர் மாத்திரமே எல்லா சீஷர்களும் இருந்தாரு. ஒரு இன்னர் சர்க்கிள் இருந்தாரு. அதில் யோவான்லாம் இருந்தாரு. எப்பவும் அவருக்கு பிரிய மாட்டோம், ஐயரே கூடவே இருப்போம் என்று சொல்லி இயேசு அற்புதங்களை செய்யும் போது கூட இருந்தாங்க. பிசாசுகளை துறக்கும் போது அப்ப எங்காவது எப்படி சாதிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவரு பிடிக்க வரும்போது என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல, மறுதளிக்க ஆரம்பித்து விட்டாங்க. எப்படி ஒரு யாருன்னே எனக்கு தெரியாது சொல்லி போயிட்டாரு. இந்த இவங்க பாருங்க, பேதுரு
3 முறை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான், என்ன மருந்து வச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. அவரோட அது டென்ஷன்லாம் ஆகுறாரு, எப்படி என்று அல்ல நான் சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னைக்கு அப்படிதான் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவியில் இருக்கும்போது அவர் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போவாங்க. முடிஞ்சிச்சா எங்க எதிர்பார்க்கணும்னு தெரியாது, சுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அற்புதங்களை எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு எல்லாரும் அவரை பிடித்து செல்லும் பொழுது சிதறி பயந்து ஓடி போய் விட்டார்கள். 12 சீஷர்கள் பார்க்க முடிகிறதா? காரணம், அதுவரைக்கும் அவர்கள் துனாமிஸ் என்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பெற்றுக்கொள்ளாதனால சூழ்நிலையை கண்டு தலைவரையே பிடிச்சிட்டாங்கயா, தலைவரையே சிலுவையில் அறைகிறாங்கயா, நம்மளெல்லாம் எந்த மூளைக்கு இவர் இவ்வளவு அற்புதம் செஞ்சவர். அதுல யூதாஸ் எல்லாம் ஒரு அதுக்கு நரேட் பண்றாங்க வரலாற்று சான்றுகள். அவர் காட்டி கொடுத்ததுக்கு ஒரு காரணம், அது சித்தமாக இருக்கிறது. இவர் காட்டி கொடுத்ததுக்கு தேவனுடைய வல்லமையை ஆண்டவர் சிலுவையில வெளிப்படுத்துவார் என்று அவர் காத்திருந்தாராம். ஜூடஸ் என்கிற மூவியை பார்க்கும் பொழுது தெரியும். இறங்கி வந்துருவாரு, இங்க யூதாவின் ராஜசிங்கம், இவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் செய்தவர்கள், துனாமிஸ் என்கிற வல்லமையை பெற்றுக்கொண்டாமல் இருந்தவர்கள். அதே சீஷர்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதே சீஷர்கள் என்ன நடக்கிறது என்று நம்ம பார்ப்போம். 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தெக்கோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு, அல்லாமலும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு மேலும் வந்து அமர்ந்தது. அடுத்ததுதான் முக்கியமான வசனம், வாசிங்க. எல்லாரும் எதனால நிரப்பப்படுறாங்க? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 120 பேரும் ஒளிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ஒரு இடத்துல. இயேசு அடிக்கப்பட்டு அவர் சிலுவையில் மறைச்சு உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர நெருக்கங்கள் பிடிச்சு தேடி என்ன பண்றாங்க, போட்டு தள்ளுறாங்க. புருஷர்கள் எல்லாரும் இவர்களை ராஜாவும் அதுதான் எங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அவரை போட்டு தள்ளு. சவுல் பவுலாக மாறி அவரும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறாரு. இது போன்ற செயல்கள்ல இவங்க ஒளிஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கங்க மூலையில ஒளிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களால் தைரியமாக எதையும் செய்ய முடியாத ஒரு தைரியம் இழந்தவர்களாய் சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே என்கிற 50வது நாள் வந்த பொழுது பலத்த காற்றாய் அக்னிமயமான நாவுகளாய் பரிசுத்த ஆவியானவர் துனாமிஸ் என்கிற வல்லமை அவர்களுக்குள்ளாக இறங்கின பொழுது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அதன் பின்பாக அந்த ஊழியம், அவர்களுடைய ஊழியம் தலைகீழாக மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இயேசு, அவர்களை நோக்கி யோவான் எதுல ஞானஸ்தானம் கொடுத்தாரு? ஜலத்தினாலே. எப்படி ஞானஸ்தானம்? தெளிச்சாரா, பூசினாரா, இல்ல என்ன பண்ணாரு? நீங்க என்ன விசுவாசிக்கிறீர்கள்? மூழ்கு ஞானஸ்தானம். அடுத்து நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாரு. அதுதான் 2:1 அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்பது இது தெளிக்கப்படுகிறதோ அல்ல
அல்லது ஸ்ப்ரே பண்ணப்படுறதோ பூசப்படுறதோ அல்ல, அது மூழ்குகிற அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஜலத்தினால நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் முழுவதுமாக நனைந்து தலை முதல் கால் வரை உச்சந்தலை உள்ள மூழ்கி எழுந்திருக்கிறோமோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம்மை தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மை அது மூழ்கடிக்கக்கூடிய டுனாமிஸ் வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக தான் இந்த சீசர்கள் உலகம் எங்கும் சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு பிரசங்கித்தார்கள். அநேகரை இயேசுவின் அண்டையிலே கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இதே பேதுரு என்னைக்கு மறுதலிச்சாரோ அதே பேதுரு தான் பின் நாட்களிலே ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர்? 3000 பேர். சாதாரண விஷயமாங்க. ஒரு ஆள் கேள்வி, இயேசுவோட கூட தானே இருந்த அப்படின்னு. ஐயோ, இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு வேணும்னா ஒரு நாள் நான் போட்டு காமிக்கிறோம். ஐயோ, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிலாம் முடிக்கு போயிடுவாரு, அப்படி ஒளிஞ்சு ஓடிடுவாரு, சைட்ல போயிடுவாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி சொன்ன பேதுரு தான் ஒரே பிரசங்கத்தில் என்கிற வல்லமை பெற்றுக்கொண்ட பொழுது, பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தினால் நிறைந்த பொழுது, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்கிறார்கள். சப்பானியை குணமாக்குகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கப்புறம் 5000 பேர், அவர்கள் ஆண்கள் கொண்டு 5000 பேர் என்று சொல்லப்படுகிறது. அவர்களும் அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்களும் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, தேவாலய வாசலில் பிறவி முடவன் என்ன, அவனுடைய டிஎன்ஏல பிரச்சனை, அவனுடைய ஜீன்ல பிரச்சனை. பிறவி பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா? டாக்டர்ஸால டிஎன்ஏல பிரச்சனைங்க, ஜீன்ல பிரச்சனைங்க, பரம்பரை வருதுங்க, சரி செய்ய முடியாது என்று சொல்வார்கள். சோ பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வரும் பொழுது அது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்முடைய ஜீனம். அதாவது ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னா பரம்பரை சாபங்கள், கட்டுகள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த வல்லமையானது அது விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. அவரின் சாயலை தரித்திருக்கிற அவரை போலவே மாற வைக்கிறது. அது விடுதலை தருகிறது. அதான் பிறவி சப்பானியை முடவனை அப்போஸ்தலர் 4:4 தேவாலய வாசலில் அந்த ஆண்டவர் பேதுரு குணமாக்குகிறதை பார்க்க முடியுது. காரணம் அவருக்குள்ளாக இருந்த ஆவியானவரின் வல்லமை. அதுக்கு மேல ஹைலைட் என்னன்னு பார்த்தா, நிழல்பட்டு குணமாகுறேன். எப்படிங்க? ஷேடோ, ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுத்தாங்க, தொட்டாரு, கட்டி பிடித்தாரு, அல்லது பேசினாரு, ஓகே. நிழல்பட்டு விசுவாசிக்கும் போது எனக்கு எப்படியா சகோதரர் நிழல்ல போய் நின்றிருக்கார்கள், அவர்களுக்கு சுகம் உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் பேதுருவை போல பயன்படுத்துவாங்க. சொல்லுங்க, தலைவரை ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த பேதுருவுக்குள்ளாக அன்று காணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியான துனாமிஸ் வல்லமை விசுவாசிக்கிறனால எல்லாம் கூட விசுவாசமா சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க தலையில கை வைங்க, பெரியவங்க எல்லாரும் துனாமிஸ் வல்லமை எனக்குள்ளாக கிரியை செய்வதாக, அந்த வல்லமை எனக்குள்ளாக வெளிப்படுவதாக, அந்த வல்லமை மற்றவர்களை குணமாக்குவதாக, விடுதலையாக்குவதாக, அது மற்றவர்களை கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குவதாக, அது சுவிசேஷத்தை சொல்வதாக. பேதுருவை போல என்னை பயன்படுத்துங்க. மற்றவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லும் பொழுது, அவர்கள் இயேசு அண்டை வருவதற்கு இந்த துனாமிஸ் வல்லமை எனக்குள்ளாக செயல்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வல்லமை அவர்களை வழிநடத்துகிறாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது போல நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் அது வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கண்டெம்பரரி சொசைட்டில நிகழ்காலங்களில் கடந்த காலங்களில் வாழ்ந்த ஊழியர்களை குறித்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் குறிப்பானவர் சார்ல்ஸ் பின்னி. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சார்ல்ஸ் பின்னி. சார்ல்ஸ் பின்னி என்பவர் ஒரு மாபெரும் எழுப்புதலின் பிரசங்கியார். சார்ல்ஸ் பின்னி என்பவர் யாரு? மாபெரும் எழுப்புதலின் பிரசங்கியார். அமெரிக்காவின் நவீன எழுப்புதலின் தந்தை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்காவின் நவீன எழுப்புதலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரிவைவலிசம். அவர் 1792 முதல் 1875 வரை அவர் வாழ்ந்த ஒரு மனிதர். 19ஆம் நூற்றாண்டில் 2வது மிகப்பெரிய எழுப்புதல் அதில் பங்காற்றிய ஒரு முக்கியமான கிறிஸ்தவ அவர் பிரசங்கியார் அவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சார்ல்ஸ் பின்னி என்பவர் அடிப்படையில் ஒரு அட்வொகேட். யாராவது
ஒரு லாயர் எப்பவுமே கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ளவர்களாக இருப்பாங்க. ரீசன் பார்த்து பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து தன்னுடைய திறமை இருக்குது, பைலாஸ் எனக்கு தெரியும், லா கோர்ஸ் எனக்கு தெரியும், இதுக்கு இந்த சட்டங்கள் இருக்கிறது, இதை இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு லா கண்ணோட்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பார்கள். ஆனால் இந்த லாயரை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்பதற்கு சில காரணங்களை நான் கூறுகிறேன். ஒரு நாள் மாலை அவர் அலுவலகத்தில் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆபீஸ்ல ஒரு கிறிஸ்தவராக இருந்திருக்கிறார். அவர் வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சுய சரிதையில தான் இதை குறிப்பிட்டிருக்கிறார். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கினார். திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அது என் சரீரத்தையும் என் ஆத்மாவையும் ஊடுருவி சென்றது. எதையும் என்னுடைய சரீரத்தையும் என் ஆத்மாவையும் ஊடுருவி சென்றது. மின்சார அதிர்ச்சி போல அது இருந்தது. அது waves of electricity, மின்சார அதிர்வலைகளை போல அது இருந்தது. அது அலை அலையாக என் மேல் வந்தது. என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன பண்ண முடியல? அந்த வல்லமை, அந்த துனாமிஸ் என்கிற பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அவருக்குள்ளாக போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார்ல்ஸ் பின்னி அப்படிங்கிறது. அந்த வல்லமை அவருக்குள்ளாக வரும் பொழுது அவரால் என்ன பண்ண முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, என்னால இதை நிறுத்த முடியல, என்னால இதை தாங்க முடியல, இதை நிறுத்துக ஆண்டவரே, இதை நிறுத்துக, இல்லை நான் செத்து போயிடுவேன். அந்த அளவுக்கு அந்த வல்லமை அவர் மேல் பலமாக, தாங்க முடியாத சக்தியாக, ஒரு வெடிச்சு சிதறுகிற சக்தியாக அது அவருக்குள்ளாக வெளிப்பட்டதாக இருக்கிறது. அதன் பின்பாக, அந்த வல்லமை பெற்றுக் கொண்டதற்கு பின்பாக இந்த லாயர், ஒரு சாதாரண மனிதர் என்ன செய்யறாரு பார்க்கணும். அவர் ஒரு ஊருக்குள்ள பிரசங்கம் செஞ்சாலே அந்த ஊர் மக்கள் தங்கள் பாவங்களை கதறி அழுது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊருக்குள்ள போராட்டம், அது வரைக்கும் அவரை பத்தி ஒன்றும் தெரியல. ஒரு ஊருக்குள்ள அந்த வல்லமை பற்றி கதறி அழுது பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர் நினைக்க, 1-2 இல்ல, அவருடைய ஊழியத்தின் மூலம் 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை லட்சம்? 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் சாதாரண சார்ல்ஸ் பின்னியை கொண்டு அமெரிக்காவில் எழுப்புதலை ஏற்படுத்த கர்த்தர் பயன்படுத்தினார். காரணம் வேற ஒண்ணுமே இல்லைங்க, அவருக்குள்ளாக இருந்த துனாமிஸ், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த சார்ல்ஸ் பின்னியை ஆண்டவர் பயன்படுத்த முடியும்னா இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த வல்லமையுடைய ஆண்டவராக இருக்கிறார். தாகத்தோடு கேட்கிற ஆண்டவரே, அந்த சார்ல்ஸ் பின்னியை மாத்திரமல்ல, என்னையும் பயன்படுத்துகிற ஆண்டவரே, பேதுருவை மாத்திரமல்ல, எனக்குள்ளாக வந்து துனாமிஸ் வல்லமை கிரியை செய்வதாக. உங்களுக்கான திட்டங்களை, தரிசனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார்கள். சரியான டிராக்குக்கு வரணும். தாகத்தோடு வாஞ்சியோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வல்லமை நமக்குள்ளாக இருந்து அதை கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு குறிப்பிட விரும்புகிறேன். ஸ்மித் விகில்ஸ்பர்க் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் 19th and 20th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். 1859 முதல் 1947 வரை வாழ்ந்தார். விசுவாசத்தின் அப்போஸ்தலர். அவர் என்ன சொல்லுவாங்க? சார்ல்ஸ் விகில்ஸ்வர்த் ஒரு அப்போஸ்தலர் ஆஃப் ஃபெய்த் அல்லது விசுவாசத்தின் அப்போஸ்தலர். அவருடைய தொழில் என்னன்னா பிளம்பர். 6 குடும்ப கஷ்டம், புவர் ஃபேமிலி. 6 வயசுலயே அவர் வந்து தோட்டத்து வேலை, இந்த மாதிரி வேலைகளை செய்ய போயிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர்கிட்ட வந்து இந்த பிளம்பிங் ஒர்க்கை கற்றுக்கிட்டு அவர் பிளம்பராக பணியாற்றுகிறதை பார்க்க முடிகிறது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட பெந்தேகோஸ்தே எழுப்புதலில் முக்கிய பங்காற்றிய ஒரு வல்லமையான தேவ ஊழியராய் மாறினார். ஹல்லேலூயா. எப்படி மாறினார் அப்படின்னு சொல்லும்போது, இங்கிலாந்து தேசத்திலே பிறந்த இவர், நான் சொன்ன மாதிரி 6 வயதுல இந்த வேலைக்கு செல்றாரு. அவருடைய நல்ல விஷயம் என்னவென்றால், அவர் ஒரு கிறிஸ்தவ பிரீச்சரை, அவர் பாலி அந்த அம்மா பேரு, அவங்க வந்து ஒரு மெத்தடிஸ்ட் பிரீச்சராக ஒரு கிறிஸ்தவ பிரீச்சரை அவங்க திருமணம் செய்து கொள்கிறார். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த அம்மா மெதுவாக பைபிள் படிக்க சொல்லி கொடுக்குறாங்க. எழுத படிக்க தெரியாது, நியூஸ் பேப்பர் வாசிச்சது கிடையாது, வேற எந்த புத்தகங்களையும் அவர் வாசிச்சது கிடையாது. ஆனா மெதுவா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பைபிளை படிங்க. கர்த்தருடைய அவர் வாழ்நாளில் படிச்ச ஒரே புத்தகம்னா பைபிள் தானே. குருட்டுத்தனமா நம்ம வரணும். பைபிள்ல என்ன வார்த்தை இருக்கிறதோ அவர் அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அப்படியே நம்ப ஆரம்பித்தார். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில 1907ஆம் ஆண்டு ஒரு ஆலயத்தில் தங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆலயத்தில் தங்கி, எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் வரணும், நான் வந்து கர்த்தருக்கு பிரகாசிக்கணும்னு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது
மீது கை வைத்து ஜெபிக்கும் பொழுது திடீரென பரலோக அக்கினி அவர் மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா. அக்கினி இறங்கும் பொழுது அவர் ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவராய், டுனாமிஸ் வல்லமை பலனை பெற்றுக் கொண்டவராய் அவர் பற்பல பாஷைகளை பேச தொடங்குகிறார். என்ன பண்றாரு? பற்பல பாஷைகளை பேச தொடங்குகிறார். அதுக்கப்புறம் அவருடைய ஊழியம் அது தலைகீழாக மாற ஆரம்பித்தது. நான் படித்திருக்கிற அவர் ஊழியத்திற்கு அவருடைய மீட்டிங்ஸ்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்களாமா. நிறைய எம்டி வேன் வந்து நிற்கணும், சீட்டே இல்லாம எம்டி வேன் இருக்குல்ல, உள்ள வந்து ஷெல் டைப் வேன், நம்ம வேன் வாங்கும்போது கூட அப்படிதான் இருந்தது. உள்ள காலியான வேனா இருக்குல்ல, லக்கேஜ் ஏற்றிட்டு போற வேன், அந்த வேன் வந்து நிற்குமாமா. எதுக்கடியா இப்படி லக்கேஜ் ஏற்றிட்டு போற வேன் வந்து நிற்குதுன்னா, அவருடைய அந்த ஊழியத்தின் அல்லது அந்த பிரசங்கத்தின் முடிவில் அநேக அற்புதங்கள் நடக்குமாமா. வீல் சேர்ல வந்தவங்க, கிரன்ச்சஸோட வந்தவங்க, இப்படி கூணிக்கிட்டு வந்தவங்க, கைப்பிடியோட வந்தவங்க, நடக்க முடியாத வந்தவங்களுக்கு வண்டியிலெல்லாம் அள்ளிட்டு போறதுக்குறாங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வல்லமையான ஊழியம் பண்ற ஆண்டவர் அவரை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு மனுஷன், வாழ்நாள்ல படிக்க தெரியல, பைபிளை தவிர வேற எதுவும் தெரியல, அது மாத்திரம் அல்ல 14 மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண காரியம் அல்ல. ஒருவேளை எனக்கு படிப்பு இல்லைங்க, எனக்கு அனுபவம் இல்லைங்க, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லைங்க, அல்லது நான் வந்து சூழ்நிலையினால இப்படி இருக்கிறேங்க என்று அல்ல. உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அந்த தாகம் வாஞ்சை வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளும் பொழுது, ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் மாற்றமல்ல, உங்களை கொண்டு அற்புதங்களை அடையாளங்களையும் செய்ய ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்துல அவர் மூலமாக, அவர் பிரசங்கத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆயிரங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டனர், விடுதலை பெற்றுக் கொண்டனர். ஒரு விடுதலையான அற்புத ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். அவர் சொல்ற ஒரே காரியம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசி, அது அப்படியே நடக்கும் என்று நம்பு. அதுதான் அவருடைய முக்கிய போதனையாக இருந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அற்புதம் நடக்கும். பின்னாடி தர்ப்பங்களில் தெலுங்குகளை விதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அதெல்லாம் பாஸ்டருக்கு, மோகன் சிலாசர செய்யாங்க, வல்லமையான ஊழியக்காரங்களுக்கு, எனக்கு அல்ல என்ற அவிசுவாசம் அல்ல, தீர்க்கதரிசிகளுக்கு, குணமாகும் வரம் பெற்றவர்களுக்கு அல்ல. நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நடப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனையோ சபைகளில், எத்தனையோ குடும்பங்களில், திருச்சபைகளில், கிறிஸ்தவ குடும்பங்களில் வெளியே தெரியாம எத்தனையோ அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனை கொண்டு, ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்கிற சாதாரண மனிதனை கொண்டு இவ்வளவு அற்புதங்கள், ஒரு படிப்பறிவில்லாத மனிதனை கொண்டு கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சையினால், தாகத்தினாலும் இந்த டுனாமிஸ் வல்லமை செயல்பட முடியும் என்றால், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் செயல்பட முடியும். இந்த வல்லமையினால நம்மை நிரப்புவாராக. அது மாத்திரமல்லங்க, அவர் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆப்பிரிக்கா, யூரோப்பு, இந்த மாதிரி பல நாடுகளுக்கு படிக்கிறார். ஸ்கூலுக்கு போல, பைபிளை தவிர எதையும் வாசிச்சதில்லை. பல நாடுகளுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். காரணம் அவர்களுக்குள்ளாக இருந்த டுனாமிஸ் என்கிற அபிஷேகத்தின் வல்லமையாக இருந்தது. கடைசியாக இன்னொருத்தரை நான் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் பால் யாங்கிசோ அல்லது டேவிட் யாங்கிசோ, அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? தென்கொரிய தேசத்துல மிகப்பெரிய சபையான யோய்டா ஃபுல் காஸ்பல் சர்ச், அதனுடைய ஃபவுண்டர் அவர். 8 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 8,000 இல்ல, 80,000 அல்ல, 8 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபையை நிறுவினவர் அவர். சிறு வயசுல டியூபர்குலோசிஸ் அல்லது காச நோயினால் ரொம்ப அவதிப்பட்டு அவர் மரணப்படுக்கையில இருந்திருக்கிறாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க, தம்பி நீ பழக மாட்டேன், நீ வந்து மரித்து போவே என்று சொல்லும் பொழுது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சுகம் பெறுகிறார். ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப போராட்டங்கள், சோர்வோடு காணப்படுகிறார். ஒரு வாட்டி மேடையிலே அவர் மயங்கி விழுகிற சூழ்நிலை வருகிறது. இனிமேல் ஊழியம் செய்ய முடியாது என்கிற அவர் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இந்த சூழ்நிலைகளிலே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். நீ உன்னுடைய சுயபலத்தால ஊழியம் செய்கிற, என்னோடு கூட்டுறவு வைத்துக் கொள் என்று சொல்றார். நீ உன்னோட
மகனே, உன் சுய பலத்தை நம்பி நீ ஊழியம் செய்கிற, நீ என்னோட இணைந்து கொள் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் அப்படியாக அந்த ஆவியானவரை தன்னுடைய சீனியர் பார்ட்னர் அல்லது மூத்த பங்காளராக அவர் ஏற்றுக்கொள்கிறார். தினமும் அதிகாலை ஆவியானவரோடு பல மணி நேரம் பேசி ஜெபித்தார். அல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிற ஆவியானவராக இருக்கிறார். ஒரு வல்லமை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் மாத்திரமல்ல, உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஆவியானவர். ஐயாவும் அம்மாவும் அந்த திருச்சபைக்கு அந்த பகுதிக்கு போயிட்டு வந்தாங்க புரியும். அப்போ வந்து சொல்றாங்க, ஒரு எல்டரை குறித்து சொல்லும் போது, ஒரு எல்டர் இருப்பாராமா, அவங்க கார்ல ஏறிட்டு காலையில் ஏறணும்னு ஹோலி ஸ்பிரிட் கம் அண்ட் சிட் வித் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. என் பக்கத்துல உட்கார்ந்துக்கோங்க, என் கூட வாங்கன்னு ஒரு பர்சனாலிட்டி தன் கூட ஹோலி ஸ்பிரிட் கூட பேசிக்கொண்டே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? இது போல அந்த டேவிட் யாங்கிஸோ பரிசுத்த ஆவியானவரோடு பேச தொடங்கினார். அவருடைய பலவீனங்கள் மாறினது. பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கர்த்தர் அறுவடை செய்வதற்கு, கொள்ளை பொருளாக பெற்றுக் கொள்வதற்கு அவர் வல்லமை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதன் மூலம் அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொள்ள முடிகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் பலவீனம் மாறினது, மக்கள் ஏற்றுக்கொண்டார். என்ன சொல்றாருன்னா, என் திறமையால எதுவும் நடக்கல. டேவிட் யாங்கிஸ் என்ன சொல்றாரு? என்னுடைய திறமையால எதுவும் நடக்கல, நான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவர் மூலம் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தேன், அவர் கிரியை செய்கிறார். நீங்களும் நானும் நம்ம திறமையை நம்பி அல்ல, நம்ம பலத்தை நம்பி அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு டேவிட் யாங்கிஸோ போல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஒரு ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் போல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஒரு சார்ல்ஸ் பின்னியை போல என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேகமாக செல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட நாம் ஆவியை பெற்றிருக்கும் பொழுது அல்லது துனாமிஸ் என்ற வல்லமை பெற்றிருக்கும் பொழுது, மீண்டுமாக அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், இரண்டாவது என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். துனாமிஸ் என்கிறது வெடித்து சிதறுகிற சக்தி, வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிறது. அது நமக்குள்ளாக வரும்பொழுது என்னென்ன கிரியைகளை நடப்பிக்கும் என்று பார்க்க முடிகிறது. அதில் ஒன்று இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் கர்த்தருக்கென சாட்சிகளாய் வாழ்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. சாட்சி என்பது வெறும் பேசுபவர் அல்ல, தேவனுடைய வல்லமையும் அன்பையும் தன் வாழ்வில் வெளிப்படுத்துகிறவர்கள். அல்லேலூயா. வெறும் பேச்சில சாட்சி அல்ல, நான் சாட்சியா வாழ்றேன் அப்படின்னு பேச்சில சொல்லிட்டு போறதல்ல, கர்த்தருடைய வல்லமையும் அன்பையும் நாம் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. If there is a dunamis, there should be a testimony. உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் dunamis வல்லமை இருக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? சாட்சி உள்ள வாழ்க்கை தான் வாழ முடியும். வாழ்க்கை சாட்சி உள்ளதா இருக்கிறது என்றால் நீங்களும் நானும் துனாமிஸ் வல்லமையினால் நிரப்பப்படாமல் சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. நினைச்சிட்டு இருக்கோம்னா நாம் நம்மளை நாம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லாம நம்மளால சாட்சி உள்ள ஜீவியம் வாழ்வது கடினமான காரியமாக. எப்படி ஒரு துனாமிஸினுடைய பண்பா சொல்லலாம் சாட்சி உள்ள வாழ்க்கை. இது இருந்தால் அது இருக்கும். அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பண்புகள் என்ன? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், இருமாய்ப்பாயாது, தப்புகளை நாடாது, தன்னை புகழாது, சினமடையாது. இப்படி அநேக காரியங்கள் எதன் மூலமாக வெளிப்படுகிறதா இருக்கிறது. உண்மையாலுமே நமக்குள்ளாக தேவனுடைய அன்பு இருந்தால் இந்த காரியங்கள் வெளிப்படுவது போல, உண்மையாலுமே நமக்குள்ள தேவனுடைய துனாமிஸ் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இருந்தால் நீங்களும் நானும் சாட்சிகளாக ஜீவிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், not only that, ends of the earth, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. 3 டைப் ஆஃப் சாட்சி இருக்குங்க. வாழ்க்கை முறை சாட்சி என்பது ஒண்ணு, லைஃப் ஸ்டைல் விட்னஸ் என்று சொல்வார்கள். சாதாரண வாழ்க்கையை விட்டுட்டு
ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது, நம்முடைய நல் குணங்களை வெளிப்படுத்துவது, அன்பு மற்றும் நேர்மையான வாழ்க்கை மூலம் இயேசுவை மற்றவர்களுக்கு காட்டுவது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாம உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அது எப்படின்னா, மற்றவர்களை விட நாம் குணத்தை வெளிப்படுத்துவது, கிறிஸ்துவின் குணத்தை நமக்குள்ளாக வெளிப்படுத்துவது, அன்பு மற்றும் நேர்மறையான வாழ்க்கை மூலம் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவது அல்லது வெளிப்படுத்துவது. இது வாழ்க்கை முறை சாட்சி. இரண்டாவது, வார்த்தையின் சாட்சி, வெர்பல் விட்னஸ் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளுக்கு சுவிசேஷத்தையும் மற்றவர்களுக்கு தைரியமாக பிரசங்கிப்பது. எப்படி? இயேசு உங்களுக்கு செய்த நன்மையும் சுவிசேஷத்தையும் மற்றவர்களுக்கு தைரியமாக பகிர்ந்து கொள்வது, அது ஒரு வகையான சாட்சியாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் என் வாழ்க்கையில் இயேசு இந்த அற்புதத்தை தந்திருக்காரு, செஞ்சிருக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் இந்த அற்புதத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வெர்பல் விட்னஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மூன்றாவது, வல்லமையின் சாட்சி, த பவர் விட்னஸ் என்று சொல்றாங்க. என்ன விட்னஸ்? கொஞ்சம் சிறப்பானதா இருக்கிறது. எப்படின்னா, வல்லமை பெற்றுக்கொண்டு அற்புத அடையாளங்களை செய்து இயேசுவை உண்மையான தெய்வம் என்று நிரூபிப்பது. நீங்கள் ஆண்டவருடைய டுனாமிஸ் வல்லமை பெற்றிருந்தீர்கள் என்றால், இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் என்றால், வல்லமை பெற்றுக்கொண்டவர்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும், தரிசனங்களை காண்பீங்க, அவங்களுக்கு வெளிப்பாடுகளை சொல்லுவீங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவீங்க, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை, இப்படி பல வல்லமைகள் உங்கள் மூலமாக வெளிப்படும். அதன் மூலமாக நீங்கள் சாட்சி உள்ள ஜீவியை பார்க்க முடியும். ஆனா அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிறது. சாட்சி என்கிற இந்த வார்த்தையுடைய கிரேக்க பதம்னா மார்டஸ் என்று சொல்வாங்க. மார்டஸ் அல்லது மர்தூஸ், இந்த கிரேக்க வார்த்தை, இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் இரத்த சாட்சி. என்னது ஐயா அப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் 3 நீங்க சொன்னது நல்லா இருந்தது. ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சொல்லலாம், 4 பேருக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லிவிடலாம், அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு வல்லமையை வெளிப்படுத்தலாம். இரத்த சாட்சி எப்படி இது? அல்லது தியாகி என்று சொல்லப்படுகிறது. இரத்த சாட்சி அல்லது தியாகி என்று சொல்லப்படுகிறது. வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவர் சிலுவை மரணத்தை அடைந்தார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாகும் வல்லமை இருந்தது, அவருக்குள்ளாகும் டுனாமிஸ் இருந்தது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் சிலுவையில் இரத்த சாட்சியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் மறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு வரணும். அந்த அனுபவத்தை நான் லேசில சொல்ல விரும்பல, அதை சீஷர்களுடைய வாழ்க்கையோடு நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். 12 சீஷர்களும் எப்படி மரித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன். சீமோன் பேதுரு அவர் சிலுவையில தலைகீழாக அறைந்து வாட்டிகன் கொண்டு ரோமாபுரியில, இத்தாலியில உள்ள ரோமாபுரியில சிலுவையில தலைகீழாக அறைந்து கொல்லப்பட்டார். அந்திரேயா என்கிற சீசன் எக்ஸ் வடிவ சிலுவை, எப்படி கிராஸ் இல்ல, எக்ஸ் வடிவ சிலுவையில அவர் பத்ராஸ் கிரேக்கத்திலே அவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகிறார். சிலுவையில் யாக்கோபு, ஜேம்ஸ் தி கிரேட், அவர் சிறைச்சேதம், தலை துண்டிக்கப்பட்டு எருசலேமிலே அவர் கொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். பிலிப்பு சிலுவையிலே அறையப்படுகிறார். அவர் துருக்கி பகுதியில், இப்போது துருக்கி, அப்போ ஹியராபோலிஸ் என்கிற ஒரு பட்டணத்திலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பார்த்திலமேயு என்கிற சீசன், பார்த்திலமேயு அவர் இரத்த சாட்சியாக அல்பேனியாவிலே, இப்போ அஜர்பைஜான் என்று சொல்வார்கள், அங்கே கொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். இந்தியாவுக்கு யார் வந்தாங்க? புரியுது? தாமஸ் என்பவர் ஈட்டியால், மயிலாப்பூர், சென்னையில, நம்மளும் அதுல இருக்கிறோம். எப்படி இந்தியால சீசரை கொன்ற ஒரு மக்களாக சென்னை மக்கள்ல மயிலாப்பூர் பகுதியில் ஈட்டியால் கொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. மத்தேயு அவர் கொல்லப்படுகிறார். எங்கன்னா எத்தியோப்பியா தேசத்துல இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கொல்லப்படுகிறார். அல்பேனியாவின் யாக்கோபு அவர் என்ன பண்ணாரா, அடித்து கொல்லப்படுகிறார். தேவாலய முற்றத்தில் எருசலேமிலே அவர் கொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ததேயு என்பவர் அவர் பெய்ரூட்டிலே, லெபனானிலே அவரும் கொல்லப்படுகிறார், இரத்த சாட்சியாக மடிக்கிறார். செலத்தே, சைமன் தி ஜீலட்
அவர் பெர்ஷியா, ஈரான், இப்போது ஈரான் தேசம், அந்த போர் புரிகிற தேசத்திலே அவர் இரத்த சாட்சியாக மரித்து சாவதை பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு சீசன் தான் இயற்கை மரணம். அவர் யோவான் வயதானவராக அவர் இறந்து போகிறார். யூதாஸ் காரியத்தை எப்படி மரித்தார் என்று உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி. நீங்கள் எனக்கு என்ன இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீர்கள். இவருடைய மரணத்தை சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கை நான் உங்களுக்கு பயமுறுத்த விரும்பவில்லை. நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஒரு சாட்சி உள்ள ஜீவியம், துனாமிஸ் வல்லமை பெற்றுக்கொண்ட சின்ன பிள்ளைகள், பெரியவங்க எல்லாருமே நான் சொல்ல வருகிற காரியம் என்றால், நமக்கு உணர்த்துவது, அவரை போல நாம் துனாமிஸ் வல்லமையை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் போது எதற்கும் பயப்படாமல், எப்படி எதற்கும் பயப்படாமல் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தங்கள் உயிரையும் தியாகம் செய்த இரட்ச சாட்சிகள். ஹல்லேலூயா. இதே ஒளிஞ்சு ஓடின பேதுரு தான் இயேசுவை பிடிக்கும் போது சிதறி ஓடின சீசர்கள் தான் துனாமிஸ் என்கிற வல்லமையை பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது எதற்கு மரணத்தை பார்த்து பயப்படாமல் நிமிர்த்தி நின்று கடைசி வரை இயேசுவை மறுதலிக்காமல், இயேசுக்கென, அவருடைய சுவிசேஷத்திற்கென அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உலகம் எங்கும் சுவிசேஷம் சொல்லப்படும் என்று அவர் சொன்னதன் மூலம் இரத்த சாட்சிகளாக தைரியமாக இயேசுக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அவர்களுடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கை முறையின் போது இயேசுவை வெளிப்படுத்துவது, சாட்சியாக வாழ்வது நல்லது. மற்றவர்கள் இயேசுவின் அன்பை சொல்லுவது நல்லது. மூன்றாவது, அற்புதங்களை, அடையாளங்களை செய்து காண்பிக்கிறது நல்லது. அதை காட்டிலும் சீசர்களை போல, இயேசுவை போல, அவருக்கு என சுவிசேஷத்தை சொல்வதற்கு என மரணமே நேரிடுகிற காரியம். நம்ம நாட்டில் சுதந்திரம் ஆராய்ச்சிட்டு இருக்கோம். வட இந்தியாவில் அதுவும் நம்ம ஊர்ல பண்றாங்க. அடித்து நொறுக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், மிஷனரிகள் கொல்லப்படுகிறார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கொல்லப்படுகிறாங்க, ரகசியமா ஆராதனை பண்றாங்க, பூந்து அடிச்சு என்ன பண்றாங்க, கொல்றாங்க. ஆனாலும் கர்த்தரை மறுதலிக்காமல், இயேசுதான் எனக்கு, நான் துனாமிஸ் வல்லமை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், இந்த உலக வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் அல்ல, எனக்காக நித்திய ஜீவன், மரணம் சாவு எனக்கு என்ன சொல்லுவோம், வசனம் சொல்லுங்க, மரணம், அப்படியா? வசனம் கரெக்டா சொல்லு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஜீவன் இல்லை. எது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயா? அப்படி நான் 12 சீசர்கள் அல்லது நான் சொல்லப்பட்ட 10 சீசர்களும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. இதே போல நீங்களும் நானும் இந்த அனுபவத்திற்குள்ளாக வருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருப்பீங்களா? ஐயா பயமா இருக்குது, எப்படி ஐயா இருக்க முடியும் என்று யோசிக்கிறீங்களா? இல்லை, நாம் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. லூக்கா 24:47, 48, 49 வாசிங்க. சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் நீங்களும் நானும். எதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம்? வாசிங்க. லூக்கா 24:47, 48, 49. பாவ மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு என்னவா இருக்கிறீங்க? சாட்சிகளா இருக்கிறீர்கள். சீசர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்கள் சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் யோவான் 15:26, 27 வாசிங்க. யோவான் 15:26, 27. ஆவியானவரோடு இணைந்த ஒரு சாட்சி. அனுப்ப போகிறவரும் புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாக தேற்றரவாளன் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல், எப்போ முதல்? ஆதி முதல், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே
எனக்கு சாட்சி. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள் இருந்து சாட்சி கொடுப்பது போல விசுவாசியும் தன் வாழ்க்கை மூலம் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளாக இருந்து சாட்சி கொடுப்பது போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிப்பதன் மூலம் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. சாட்சியின் மூலம் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். சாத்தானின் வல்லமைகளை ஜெயம் கொள்வதற்கு, நாம் சாட்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு வார்த்தைகள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நான் சாட்சி உள்ள ஜீவியம் வாழ வேண்டும். எப்படியா அந்த சாட்சி உள்ள ஜீவியம் வாழ வேண்டும், எங்க வாழ வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை கேள்வி இருக்கும் என்றால் அப்போஸ்தலர் 1:8 அந்த பதில் இருக்கிறது. நான் பார்க்க வேண்டுமாக அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வரும்பொழுது பலன் அடைந்து, நம்பர் 1 எங்க? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு, அன்று முதல் நூற்றாண்டில் இருந்த இயேசுவோடு கூட அந்த சீசர்களுக்கு இது சொல்லப்பட்டது. அந்த காலகட்டங்களில் எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் அவர் சாட்சிகளாக இருப்பதற்கு அவர் சொல்லப்பட்டது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இது எதை உணர்த்துகிறதா இருக்கிறது? பார்ப்போம், வாசிங்க. ஃபர்ஸ்ட் எருசலேம். எருசலேம் என்பது அந்த சீசர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில அவங்க வாழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அவங்களுடைய வாழ்ந்து வந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இதனுடைய தற்கால அர்த்தம் எதை குறிக்கிறது என்றால், உங்கள் சொந்த குடும்பம், உறவுகள், நெருங்கிய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் மற்றும் உங்களோடு வேலை செய்பவர்களை குறிக்கிறதா இருக்கிறது. உங்கள் சொந்த பந்தம், உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், அக்கம் பக்கத்தை நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பம், நண்பர்கள், இனஜன பந்துக்கள் சொல்லுவாங்கல்ல, இதை குறிக்கிறது தான் எருசலேம். இதுவே உங்கள் முதல் ஊழிய களமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கதான் சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய பலம் எது, பலவீனம் எது என்பதை தெரிந்தவர்கள் யாரு? நம்ம குடும்பத்தார், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். ஒரு ஊழியக்காரன் சொந்த ஊர்ல கனவீனப்படுவதை பார்க்கலாம், வேற எங்கேயும் முடியாதுன்னு வசனமே இருக்குது. ரொம்ப டஃப்பானது எதுன்னா சொந்த குடும்பத்திற்கு ஊழியம் செய்வது. இப்ப சின்ன வயசுல வந்து நான் பாருங்க என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க சும்மா. ஒரு குடும்பத்துல இயேசுவை அறியாதவர்கள், அறிந்து கொள்ளாதவர்கள் ரட்சிக்கப்படணும் என்கிற நம்ம ஆர்வத்தோடு நான் போக சொல்லும் பொழுது, எனக்கு தெரியும்பா, நான் பார்த்து வளர்ந்த பையன், உனக்கு நான் தான் தூக்கி வச்சிருக்கேன், எனக்கு வந்து சொல்றியா சொல்லுவாங்களா இல்லையா? ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த டுனாமிஸ் என்கிற வல்லமை உங்களுக்குள்ளாக வரும் பொழுது, நாமிஸ் என்கிற வல்லமை வரும் பொழுது, நீங்கள் எதை குறித்து கவலைப்படாமல் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் சகோதரர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு நீங்கள் இயேசுவின் அன்பை சொல்லி சாட்சிகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு சாட்சிகளாக இருக்க முடியும், அவர்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவார். அப்போஸ்தலர் 2:1, 2:41, 4:4 பேதுரு அவர்கள் அந்த சொந்த ஊரிலே, சொந்த குடும்பங்களிலே, அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே இப்பேற்பட்ட ஊழியத்தை செய்வதை நான் பார்க்க முடிகிறது. நம்பர் 2 யூதேயா. நம்பர் 1 எருசலேம்னா என்னன்னு பார்த்துட்டோம், நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். நம்பர் 2 யூதேயா. யூதேயா என்பது எதை குறிக்கிறது என்றால், நாம் சுற்றி உள்ள சமூகம் அல்லது மாவட்டம், மாநிலம், நாடு, குடும்பத்தை விட்டுட்டு நம்மை சுற்றி உள்ள சமூகம், இந்த ஊரை வச்சுக்கலாம், மாவட்டம், தேனி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா என்று வைத்துக் கொள்ளலாம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம சொந்த ஊர் அல்லது நம்ம மாநிலம் எல்லாத்துலேயும்
ஒரே கலாச்சாரம் இருக்கும், ஒரே மொழி பேசுகிறவர்களாக இருக்க முடியும். தெரிந்தவர்கள் என்று இருக்க முடியாது, தெரியாத நபர்களாக தான் இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது ஒரு சிலர் நம்ம பார்த்திருப்போம், அவர்கள் யார் என்று தெரியாது, ஆனால் இயேசுவை அறியாதவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு சபை மூலியமாகவோ பிற வழிகளிலோ நாம் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் தேசத்தில் உள்ள அழிந்து போகிற மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். என் ஊரில் உள்ளவங்க, சபையை சுற்றி இருக்கிறவங்க, என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க மாத்திரமல்ல, என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இயேசுவின் அன்பை அறியாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சாட்சிகளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சமாரியா என்பது கலாச்சார ரீதியாக வேறுபட்ட இடம் அல்லது ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி. எப்படி? கலாச்சார ரீதியாக வேறுபட்ட இடம் அல்லது ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 8:5-8 அங்க பிலிப்பு அந்த மக்களுக்கு பிரசங்கம் செய்து அங்க அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு என்கவுண்டர் பண்றாரு. என்ன பண்றாரு? சமாரிய ஸ்திரியோட அந்த வழியா நடந்து போகும்போது ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்க எப்படின்னா யூதருக்கு அருவருப்பானவர்கள், அவங்க சம்மதம் கலக்க மாட்டாங்க, எந்த நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள மாட்டாங்க, பகையானவர்கள், தீண்டத்தகாதவர்கள், கலாச்சார வேறுபாடு உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். யாரு? இந்த சமாரிய மக்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, அந்த ஸ்திரியை பார்த்து அவருடைய ஹிஸ்டரியை சொல்றாரு. உனக்கு இத்தனை புருஷங்க இருந்தாங்க, இப்ப இருக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய கத்தார்சிஸ், அவருக்கு ஒரு என்ன கிளென்சிங்கை கொண்டு வருகிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சந்தோஷத்தோடு எனக்கு ஒருத்தர் அங்க இருந்தாரு, அவர்தான் மேசியா, எனக்கு நடந்ததெல்லாம் சொன்னாருன்னு சொல்லுவதன் மூலம் அந்த ஊர்ல அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதை, ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதனால இவங்க ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் அவர்கள் என்று நாம் பார்க்காமல், நம் அருகையில மொழி, இனம், கலாச்சாரம், பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு பார்க்காமல், சமூகத்தில் புறந்தள்ளப்பட்ட மக்கள், இவர்களுக்கு எல்லாம் இயேசுவின் அன்பை சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிறை கைதிகள், நம்ம ட்ரக் போனோம்ல, அதுல பாதிக்கப்பட்ட சகோதரர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், இந்த மாதிரி பிற மொழி பேசுகிறவர்கள், புலம்பெயர்ந்து வந்தவர்கள், தொழிலாளர்கள், அனைவருக்கும் நீங்களும் நானும் சாட்சியுள்ள ஜீவியம் வாழ வேண்டும். இயேசுவின் அன்பை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் நீங்களும் நானும் சாட்சிகளாக இருப்போம். அல்லேலூயா. கடினமா தெரியுதா? இல்லை, நாம செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடைசியாக பூமியின் கடைசி வரை முதல் நூற்றாண்டு சீசருக்கு இது ரோம பேரரசின் எல்லைகளையும் அதற்கு அப்பால் அவங்களுக்கு தெரியாத எல்லைகளையும் உலக நாடுகளையும் குறிக்கிறது. முதல் நூற்றாண்டில் ரோம பேரரசு தான் மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. அதற்கு அப்பால் உள்ள எல்லைகளில் எல்லாம் இயேசுவின் சுவிசேஷம் பிரசங்கப்பட வேண்டியது அது அவசியமாக இருக்கிறது. இந்த காலத்துல இது என்ன குறிக்கிறது என்றால், இயேசுவின் சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்படாத நாடுகள், தீவுகள், பழங்குடியின மக்கள் வாழும் காடுகள், வேதத்தை இன்னும் பல மொழிகளில் மொழிபெயர்க்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. உலகளாவிய மிஷனரிகளை இது குறிக்கிறது. அவர்களை தாங்குகிற வேலையை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். பிற ஊர்களுக்கு மிஷனரிகளை அனுப்புவதற்கு ஜபத்தினாலும் பணத்தினாலும் தாங்குகிற சாட்சிகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த தாகம், வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். மிஷனரிகள் வட இந்தியாவில் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறாங்க. கிராமப்புற மக்கள், மலைவாழ் மக்களிடத்தில் ஊழியம் செய்யறாங்க. சென்டினல் தீவு போன்ற ஆப்பிரிக்க காடுகளில், இந்தோனேஷியாவில் தீவுகளில் பழங்குடியின மக்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த ஆத்மா வெளியேற பெற்றது. மிஷனரிகளை அடிக்க வேண்டும், ஊழியத்தை தாங்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் சாட்சிகளாக வாழ முடியும். ஹல்லேலூயா. என்று அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து துனாமிஸ் என்கிற வல்லமை பெற்றுக்கொண்டு எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. இந்த அனுபவம் டினாமிஸ் வரும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் நானும் சாட்சி உள்ள ஜீவியம் வாழ முடியும். ஆனா how to receive it? எப்படி ஆண்டவரே இந்த டினாமிஸை பெற்றுக்கொள்வது? எனக்கு வாஞ்சை இருக்கிறது, நான் போய் ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண மாட்டேன். எனக்கு தாகம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை தூசியை தட்டி பைபிள் எடுத்துட்டு வருவேன். எனக்கு வாஞ்சை இருக்கிறது, சபையில வந்து நான் ஜெபம் பண்ண மாட்டேன். எனக்கு வாஞ்சை இருக்கிறது, இதை செய்ய மாட்டேன். அப்படி அல்ல. உங்களுக்கும் எனக்கும் வாஞ்சை இருக்கும் என்றால் கர்த்தரிடத்தில் நாம் தாகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள வாஞ்சை இதுவரைக்கும் இருந்தது நான் விட்டுருக்கேன். இந்த பழசை நம்ம ஒதுக்கி விடுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கென சாட்சியுள்ள ஜீவியம் வாழ முடியும். பிசாசுகளை துரத்த முடியும், பேய்களை ஓட்ட முடியும், மற்றவர்கள் மத்தியில் இயேசு நன்மை எடுத்து சொல்ல முடியும். தைரியம் நமக்கு உண்டாகும். இருதயத்தில் தாகமும் தேவையும் ஸ்பிரிச்சுவல் thirst நமக்கு வேண்டும். யோவான் 7வது அதிகாரம் 37-38 வசனங்கள் வாசி. யோவான் 7:37-38 நாளாகிய இயேசு சொல்றாரு, என்ன சொல்ற? ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நீங்க அவர் மீது விசுவாசமா இருக்கும் பொழுது, தாகமா இருக்கும் பொழுது, அவர் நம்ம மீது அந்த ஆவியை நிறைவாய் ஊற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு கேளுங்கள். Ask in faith. லூக்கா 11:13 வாசிங்க. லூக்கா 11:13. அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் என்ன பண்றவங்களுக்கு தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவரிடத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். very sure. Hallelujah. பரம பிதா இருக்கிறார். நீங்க அவரிடத்தில் எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை டினாமிஸ் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் போல, பில்லி கிரஹாம் போல, ஜான் வெஸ்லி போல, அல்லது நம்ம சொன்ன பால்யாங்கி சோவை போல நாம் கேட்கும் பொழுது, சார்ல்ஸ் பின்னியை போல அவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்க வல்லமையுடையவராய் அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிற நமக்காக கொடுப்பதற்கு கடைசியாக முழுமையான கீழ்ப்படிதல், டோட்டல் சரண்டர். அப்போஸ்தலர் 5:33 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:33. அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் 32 வாசிங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்களாய் இருப்போம் என்றால் அவர் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியை கொடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அதன் மூலம் நீங்களும் நானும் சாட்சிகளாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவரே, நான் தாகமாக எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, நான் தாகமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே கேட்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, முழுமையான கீழ்ப்படிதலோடு நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த டுனாமிஸ் என்கிற வல்லமை எனக்கு இன்றைக்கு வேணும் தகப்பனே. இந்த டுனாமிஸ் என்கிற வல்லமை எனக்கு வேண்டும் தகப்பனே. இந்த டுனாமிஸ் என்கிற வல்லமை இருந்தாதான் நான் சாட்சி உள்ள ஜீவி. யாரை பார்க்க வேண்டாம். நாம் செபித்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை உங்களையும் என்னையும் நிரப்ப போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை உங்களையும் என்னையும் நிரப்ப போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஒருவேளை நீங்க எதை குறித்து யோசிக்க, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அன்பு தாய், அன்பு பிள்ளைகளே,
ஆண்டவர்கிட்ட கேட்போம். இந்த நாள் தான் அது. ஒரு பின்மாரியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இன்று பொழிவதாக தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவரே இறங்கின அந்த வல்லமை இன்றைக்கு எங்களுக்குள்ளாக இறங்குவதாக தகப்பனே. நான் ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனக்குள்ளாக துனாமிஸ் என்கிற வல்லமை செயல்பட வேண்டும். நீங்க கேளுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல ஆண்டவரே துனாமிஸ் வல்லமை எனக்குள்ளாக செயல்படுவதாக. நீங்க துனாமிஸ் வல்லமை செயல்படும் பொழுது நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். நீங்களும் நானும் சாட்சிகளாய் மாற முடியும். அதிக வெடிப்பு திறன் கொண்டது. அது வெடித்து சிதறுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. சாதாரண மனிதனை அது அசாதாரண மனிதனாக மாற்றுகிறது. ஒரு அற்புதங்களை செய்யும் மிராக்குலஸ் பவராக இருக்கிறது. கண்ணி பிறப்பின் வல்லமை வெளிப்படுத்துகிற இட் இஸ் a creating power ஆக ஒரு உருவாக்கும் சக்தியாக இருக்கிறது. அது ஊழியத்தை துவங்குவதற்கு பயன்படுகிற ஒரு டைனமைட் பவராக அது இருக்கிறது. ரட்சிப்பின் வல்லமையாகவும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு அந்த வல்லமை ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பவராக அது இருக்கிறது. பலவீனத்தில் வெளிப்படுகிற ஒரு வல்லமையாக அது இருக்கிறது. இட் இஸ் a sustaining power. நம்முடைய வல்லமை முடிஞ்சு போச்சு, ஏன் பலன் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த பலன் நமக்குள்ளாக இறங்குகிறதா இருக்கிறது, செயல்படுகிறதா இருக்கிறது. அது சாட்சியாய் வாழும் வல்லமையாக இருக்கிறது. அந்த டினாமிஸ் உங்களுக்கு வேலைக்கும் சாட்சியுள்ள ஜீவியத்தை அது தருகிறதா இருக்கிறது. பேதுரு இந்த வல்லமை பெற்றுக்கொண்டது போல ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். முடவர்கள், குருடர்கள், சப்பானிகள் குணமானாங்க. இது ஆவியானவர் வல்லமை இன்று உங்களுக்குள்ளாக செயல்படுவதாக. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார் அந்த வல்லமை. அன்று மேல் வீட்டு அறையில 120 ஒரு மணப்பெண்
சாட்சியாக அமையட்டும், வார்த்தையின் சாட்சி வெளிப்படட்டும், வல்லமையின் சாட்சி வெளிப்படட்டும், ஆண்டவரே ஆவியானவருடைய இறைந்த சாட்சி வெளிப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, எருசலேம் போன்ற எங்கள் குடும்பத்திலோ, யூதேயா போன்ற சமுதாயத்திலோ, சமாரியா போன்ற ஆண்டவரே மற்ற ஜனங்கள் வாழ்கிற பகுதிகளிலோ, உலகத்தின் கடைசி வரையிலோ நாங்கள் சாட்சிகளாய் வாழ்வதற்கு அது வல்லமையால் ஒவ்வொருவரையும் நிரப்புக. சபையை அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. ஜாதிகள் ஜனங்கள் ஆண்டவரே சபையை தேடி வர அன்னைக்கு வருவதற்கு ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல வரும்பொழுது நாங்கள் பலனடை எனக்கு உதவி செய்வீராக. நிச்சயமாகவே பலனடை உதவி செய்வீராக ஆண்டவர். இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், இந்த பலனை அனுபவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க அப்பா. தயவாக எங்களை மாற்றுங்க. அந்த பலன் இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உடைய வருகை வெகு சமீபமாய் இருக்கிறது அப்பா. பலனை பெற்றுக் கொண்டவர்களை போல நடிக்காதபடிக்கு, பலன் இல்லாதபடி, தோல்வியில வாழாதபடிக்கு ஆண்டவரே இந்த டுனாமிஸ் பலனை பெற்றுக் கொண்டவர்களாய், வாழ்க்கை மறுரூபமாக்கினவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பொழுது எங்களை சாட்சிகளாய் இருக்க நீர் பயன்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. உலகம் அனைத்திலும் எங்களை பயன்படுத்துவீராக. எங்களை சுற்றியுள்ளவர்களிடத்தில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் உறவுகளிலே, நாங்கள் வாழுகிற பகுதிகளில், பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவரே சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. அதற்கு எங்களை வாழ்க்கை மாற்றுகிற இந்த வல்லமை எங்களுக்கு வேண்டும் அப்பா. இந்த டுனாமிஸ் வல்லமை எங்களுக்கு வேண்டும். இந்த உன்னத பலன் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. எங்களை நிரப்புவீராக அப்பா, நிரப்புவீராக. இந்த உன்னத பலன் எங்களுக்கு தேவை என்கிற உணர்வினால் எங்களை நிரப்புவீராக. இந்த உன்னத பலன் இல்லாதபடிக்கு என் வாழ்க்கை வீண் என்பதை நீர் ஆண்டவரை திட்டவட்டமாய் தெளிவாய் உணர்த்துவீராக தகப்பனே. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறீரே. ஓ, அந்த இருள் இந்த நாளிலே விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உன்னத பலனால் பலனடைகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. பலனடைகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. பலனடைகிறவர்களாய் மாற்றுவீராக தகப்பனே. ஓ ரவலர சக்கரவலர கனரவலரவா. பலனில்லாத வாழ்க்கை போதும் தகப்பனே. பலனில்லாத வாழ்க்கை வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, இருளான வாழ்க்கை வேண்டாம். தோல்வியான வாழ்க்கை வேண்டாம். இழப்புகளால் நிறைந்த வாழ்க்கை வேண்டாம். ஏளனங்களால் நிறைந்த வாழ்க்கை வேண்டாம் தகப்பனே. இந்த வல்லமை அதையெல்லாம் சரி செய்ய வல்லமையுடையது. அதை அனுபவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. என்னை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றுவீராக தகப்பனே. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எங்களை மாற்றுவீராக. இந்த உன்னத பலனால் எங்களை நிரப்புவீராக தகப்பனே. இது மாத்திரம்தான் எங்களுக்கு தேவையான ஒன்றாயிருக்கிறது. இந்த உணர்வோடு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்களோட பேசினதற்காக, எங்களோட இடைப்பட்டதற்காக, எங்களை உணர்த்து விட்டதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரை உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.